السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقال الله تعالى في محكم تنزيله العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. كتاب أنزلناه إليك مبارك ليدبروا آياته وليتذكر أولو الألباب. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இந்த ரமதானுடைய பயான் தொடரிலே திருக்குரானுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ற தலைப்பிலே கடந்த 2 வாரங்களில் நான் உரையாற்றினேன். அதைத் தொடர்ந்து இன்றைய உரையிலே திருக்குரான் அனுப்பப்பட்ட மிக முக்கியமான நோக்கம், அதை நிறைவேற்றக்கூடிய விஷயத்திலே நாம் எவ்வாறு கவனம் செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே சில செய்திகளை பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குரானை பற்றி பேசுகின்ற பொழுது நமக்கு சொல்லித் தருகின்றான்: கிதாபுன் அன்சல்நாஹு இலைக்க முபாரக்குன் லியத்தப்பரு ஆயாத்திஹி வலியத்ததக்கர உலுல் அல்பாப். இந்த வேதம் அது உங்கள் மீது இறக்கி அருளப்பட்டு இருக்கிறது. அந்த வேதம் முபாரக்கான வேதமாக இருக்கிறது. இந்த வேதம் இறக்கி அருளப்பட்ட நோக்கம் லியத்தப்பரு ஆயாத்திஹி, அதனுடைய வசனங்கள் ஆழமான முறையிலே அந்த வசனங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த வசனங்களை இந்த வேதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் ததப்பூர் என்று சொன்னால் சிம்பிளாக விளங்குறது மட்டும் இல்லை, அதை ஆழமாக சிந்தித்து பார்த்து அதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும். ஒலியத்ததக்கர உலுல் அல்பாப் அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். யார் புத்தி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இதிலிருந்து படிப்பினை பெற்றுக்கொள்வார்கள். அப்போ இந்த விஷயத்தில் திருக்குரானை ததப்பூர் செய்ய வேண்டும். ததப்பூர் என்பது சிம்பிளாக விளங்குறதுன்னு இல்லாமல் ஆழமாக சிந்தித்து அதிலிருந்து படிப்பினைகளையும் கருத்துக்களையும் எடுத்துக்கொள்வது என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்து அதில் இருப்பதை பார்க்கிறோம். நிச்சயமாக ததப்பூர் என்று வருகின்ற பொழுது பெரும் அறிஞர்கள் அவர்களுடைய ஆழமான அந்த அறிவு பின்னணியை கொண்டு அவர்கள் ததப்பூர் செய்கின்ற பொழுது அதிலிருந்து மிக நுணுக்கமான பல கருத்துக்களை அவர்கள் விளங்கி மக்களுக்கு அதை எடுத்து சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதே வேளையிலே நமது அறிவுக்கு ஏற்ப நாமும் திருக்குரானோடு உள்ள நமது தொடர்பை, ஒரு உணர்வுபூர்வமான தொடர்பை நாம் அதிகரித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக திருக்குரான் நமக்கும் தனிப்பட்ட முறையிலே பிரயோஜனமான பல்வேறு படிப்பினைகளை தொடர்ந்து தரவல்லதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹு திருக்குரானிலே கேட்கிறான்: அஃபலா யததப்பரூனல் குர்ஆன வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. இந்த திருக்குரானை அவர்கள் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இந்த திருக்குரான் மட்டும் அல்லாஹு அல்லாத வேறு யாரிடமாவது இருந்து வந்திருந்தால் அதிலே பல முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள். அப்போ திருக்குரானிலே எந்த முரண்பாடுகளும் இல்லை, ஆகவே அது அல்லாஹ்விடமிருந்து வந்த வேதம் என்ற கருத்தை நிறுவக்கூடிய இந்த வசனத்திலே இப்படி இறைவனிடமிருந்து இந்த வேதம் வந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு நீங்கள் ததப்பூர் செய்ய வேண்டும். ததப்பூர் செய்யாமல் இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்பதை பார்க்கிறோம். அதே போல இன்னொரு வசனத்தில் அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவர்கள் இந்த திருக்குரானை ஆழமாக ததப்பூர் சிந்தித்து பார்க்க வேண்டாமா, அல்லது அவர்களது உள்ளங்களில் என்ன அவைகள் அந்த உள்ளத்தின் பூட்டுக்கள் பூட்டப்பட்டிருக்கின்றனவா? அப்போ திருக்குரானை சிந்தித்து பார்க்காத உள்ளம் சிந்திக்க முடியாத முறையிலே அல்லது சிந்திப்பதை தடுக்கக்கூடிய அந்த பூட்டுக்கள் போட்டப்பட்ட உள்ளத்துக்கு சமமாக இந்த வசனம் சொல்வதை பார்க்கிறோம். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். இப்போ திருக்குரானோடு உள்ள தொடர்பு, திருக்குரானை சிந்தித்து பார்க்கக்கூடிய அதனுடைய வசனங்களை விளங்கிக் கொள்ளக்கூடிய அந்த பண்பு மிக முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணமாக இந்த வசனத்திற்கு இமாம் சாதி அவர்களுடைய அந்த தஃப்சீரில் அவர் சொல்லி காட்டுகிறார்: கிதாபுன் அன்சல்நாஹு இலைக்க முபாரக்குன். அந்த வேதத்தை முபாரக்கான வேதம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அதிலே அதிகமான நன்மைகள் இருக்கின்றன, அதிகமான அறிவு ஞானம் அதிலே இருக்கிறது, அறிவு ஞானத்தின் ஊற்றுக்கள் இருக்கின்றன. அதிலே எல்லா வகையான நேர்வழி, எல்லா வகையான வழிகேடுகளிலிருந்தும் உள்ள எல்லா வகையான நேர்வழிகளும் திருக்குரானில் இருக்கிறது. அதே போல எல்லா வகையான நோய்களுக்கும் ஷிஃபா, நோய் நிவாரணி திருக்குரானில் இருக்கிறது. இருளிலிருந்து நேர்வழியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒளியை அந்த திருக்குரான் தருகிறது. ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா வகையான சட்ட திட்டங்களும்
வாழ்வியல் நெறிமுறைகளும் திருக்குரானில் இருக்கின்றன. அதே போல தேவையான எல்லா விஷயங்களினுடைய தெளிவான உறுதியான அத்தாட்சிகளும் ஆதாரங்களும் திருக்குரானில் இருக்கிறது என்று திருக்குரானை பற்றி அவர் பல்வேறு கருத்துக்களை சொல்லி காட்டுகின்றார். அப்ப இந்த திருக்குரானுடைய வசனங்களை சிந்தித்து பார்ப்பது என்பது அந்த திருக்குரானை ஓதுவது, அந்த வசனங்களை விளங்கிக் கொள்வது, அது சம்பந்தமான சிந்தனையை மீண்டும் மீண்டும் ஓட்டி பார்ப்பது, இதன் மூலம் திருக்குரானிலிருந்து ஆழமான தெளிவுகளையும் படிப்பினையும் பெற்றுக்கொள்வது என்று சொல்லிவிட்டு அவர் இந்த இறுதி பகுதியில் சொல்லிக்கின்றார். அன்னல் கிராஅத்தல் முஷ்தமிலத அல ததப்புரி அஃதலு மின் சுர்அத்தி திலாவத்தில்லதி லா யுஹ்ஸலு பிஹா ஹாதல் மக்சூத். அதாவது ததப்புரோடு திருக்குரானுடைய வசனங்களை பார்த்து அதனுடைய அர்த்தங்களை விளங்கி அதிலிருந்து நமக்கு பொருத்தமான படிப்பினைகள் என்ன, நாம் நமது வாழ்க்கைக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே புரிந்து ஓதக்கூடிய இந்த வகையான திருக்குரான் ஓதுதல் என்பது மிகச்சிறந்ததாக இருக்கிறது. எதைவிட என்று சொன்னால், வேக வேகமாக திருக்குரானை திலாவத்து செய்வது, அதிலே அந்த கருத்தை விளங்கி அதிலிருந்து படிப்பினை பெறக்கூடிய இந்த பகுதி இல்லாமல் ஓதக்கூடிய அந்த ஓதுதலை விட திருக்குரானை விளங்கி அதிலிருந்து படிப்பினை பெறக்கூடிய முறையிலே ஓதக்கூடிய ஓதுதல் என்பது மிகச்சிறந்ததாக இருக்கிறது என்று அவர் சொல்லி காட்டுகிறார். ஒலியத்த தக்கர உலுல் அல்பாப், சிந்திக்கக்கூடிய மக்கள் இதிலே படிப்பினை பெறுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் தெளிவான அறிவை உடையவர்கள், இதிலிருந்து படிப்பினை பெற்றுக் கொள்வார்கள். அதுல இறுதியாக அவர் சொல்லி காட்டுகிறார், ஃபதல்ல ஹாதா அலா அன்னஹு பிஹஸபி லுப்பில் இன்சானி வஅக்லிஹி யுஹ்ஸலு லஹு அத்ததக்குரு வல் இன்திஃபாஉ பிஹாதல் கிதாப். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய அறிவு ஆற்றல், சிந்தனா சக்தி, இதற்கு ஏற்ப அவரவருடைய லெவலுக்கு திருக்குரானிலிருந்து அவர்கள் நன்மைகளையும் படிப்பினைகளையும் நிச்சயம் பெற்றுக்கொள்வார்கள். அப்ப திருக்குரானிலிருந்து படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பெரிய அறிஞர்கள் மட்டும்தான் படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவசியம் இல்லை. நம்ம லெவலிலையும் நம்ம திருக்குரானை ஓதுகிறோம், சில வசனங்களை படிக்கிறோம், அந்த வசனங்களில் நமக்கு என்ன படிப்பினை இருக்கிறது, இதிலிருந்து எனக்கு ஏதாவது அறிவுரை இருக்கிறதா, இதிலிருந்து நான் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் ஏதாவது இருக்கிறதா, இப்படிங்கிற ஒரு கோணத்தில் அதை நம்ம அணுகணும்னு சொன்னால் அது நமக்கு படிப்பினைகளையும் அறிவுரையும் தரும். அப்படி இல்லாமல் திருக்குரானை ஓதினோம், நமது கடமை முடிஞ்சிருச்சு, ரமதானில் ஓத வேண்டிய பொறுப்பு இருக்கிறது, இதுக்கு மேலே இதில் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற கோணத்தில் நம்ம அணுகணும்னு சொன்னால் நிச்சயமாக அந்த திருக்குரான் நம்மிடம் பேசுவதோ நமக்கு அறிவுரை தருவதோ அதை தரக்கூடிய அறிவுரையை பார்க்கக்கூடிய விஷயமோ நடைபெறாமல் போகக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. இப்போ திருக்குரான் நம்மிடம் பேச வேண்டும், திருக்குரானுடைய அறிவுரையை நாம் பெற வேண்டும் என்றால் நம்ம வசனங்களை ஓதுகின்ற பொழுது நமக்கு மனசுக்கு ஆழமாக தைக்கக்கூடிய சில வசனங்கள் வந்ததுன்னு சொன்னால் அந்த வசனங்களை படிக்க வேண்டும். பிறகு எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் இந்த வசனம் எனக்கு என்ன படிப்பினை தருகிறது, இன்றைய காலகட்டத்தில் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இதில் எனக்கு ஏதாவது படிப்பினை இருக்கிறதா, இதில் எதையாவது சில விஷயங்களை நான் விளங்கி உள்வாங்கிக் கொள்ள வேண்டுமா, எனக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், எனக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கேள்விகள், இதுக்கு தெளிவுகள் வழிகாட்டுதல் இந்த வசனங்கள் தருகின்றனவா, இப்படிங்கிற கோலத்தில் நம்ம படிக்கும் பொழுது ஆச்சரியகரமான முறையிலே நமக்கு நல்ல ஆழமான கருத்துக்களை திருக்குரான் தருவதை பார்க்கிறோம். அப்ப திருக்குரானை ஏன் ததப்பூர் செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு திருக்குரானை பற்றி விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் அத்தலீலு இலல் குரான் என்று சொல்லக்கூடிய கிதாபில் பதிவு செய்கிறார், திருக்குரானை நீங்கள் ததப்பூர் செய்யுங்கள். அப்ப ஏன் ததப்பூர் செய்ய வேண்டும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தில் திருக்குரானை பற்றி சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே என்று அழைத்து சொல்லுகின்றான். கத் ஜாஅத்கும் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும், உங்களது ரப்பிடமிருந்து உங்களுக்கு உபதேசம் வந்திருக்கிறது. வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர், உங்களது உள்ளங்களில் இருக்கக்கூடிய அந்த நோய்களுக்கு நோய் நிவாரணி வந்திருக்கிறது. வஹுதன், உங்களுக்கு நேர்வழி வந்திருக்கிறது. வ ரஹ்மத்துன் லில் முஃமினீன், குறிப்பாக மூமின்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து ரஹ்மத் வந்திருக்கிறது என்று திருக்குரானை பற்றி சொல்லி தருகிறார். அப்ப திருக்குரானை பற்றி அல்லாஹ் என்னெல்லாம் வர்ணிக்கிறான் பாருங்க. திருக்குரான் என்பது உங்களுக்கு ஒரு உபதேசம். யாரிடம் வந்த உபதேசம்? மௌஇதத்தும் ரப்பிக்கும், உங்கள் ரப்பு உங்களுக்கு தரும் உபதேசம் இந்த திருக்குரானில் இருக்கிறது. அப்ப ரப்பு உபதேசம் தருகிறான்னு சொன்னால் அந்த உபதேசம் எப்படி இருக்கும்? அது உண்மையிலேயே அதிலிருந்து நம்ம படிப்பினை பெற வேண்டும், விளங்க வேண்டும் என்ற அந்த கோணத்தில் நம்ம அணுகணும்னு சொன்னால் அது நேரடியாக உள்ளத்திலே தாக்கத்தை செலுத்தக்கூடிய முறையிலே அந்த உபதேசம் நமக்கு அந்த எந்த கோணத்திலே சொல்லப்பட்டால் நமது உள்ளத்திலே தாக்கம் ஏற்படுமோ, ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய ஆற்றலுக்கு ஏற்ப, அவனுடைய அறிவுக்கு ஏற்ப, அவனது உள்ளத்தின் எந்த அளவுக்கு பண்பட்டு இருக்கிறதோ அதற்கு ஏற்ப
அந்த உபதேசம் அவன் உள்ளத்திலே தாக்கத்தை செலுத்தக்கூடிய முறையிலே இறைவனுடைய அந்த உபதேசம் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஓ ஷிஃபா உல் லிமா ஃபிஸ் சுதூர், அப்போ உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களுக்கும் அதிலே தீர்வு இருக்கிறது. உள்ளத்தின் நோய்கள் என்று வருகின்ற பொழுது 2 முக்கியமான நோய்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று அம்ராது ஷஹவாத், அதே மாதிரி அம்ராது ஷுபஹாத். அதாவது இச்சைகளை நோக்கி ஒரு மனிதனை இட்டு செல்லக்கூடிய இந்த உள்ளம் சம்பந்தமான நோய், இதுக்கும் நிவாரணம் எங்கே தான் நம்ம தேட முடியும்? இதற்கு நிவாரணம் திருக்குரான் உங்களுக்கு தருகிறது. அதே போல ஷுபுஹாத்துகள், உறுதியான மார்க்கத்தை நம்பக்கூடிய அந்த நம்பிக்கையிலிருந்து அதை பலகீனப்படுத்தக்கூடிய மாதிரி சில சந்தேகங்கள், மனதில் ஊடுருவக்கூடிய இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வும் தெளிவும் விளக்கமும் அதிலிருந்து விடுபடக்கூடிய அனைத்து வழிகாட்டுதலும் அனைத்து நிவாரணமும், இந்த நோய்களுக்குள்ள நிவாரணமும் திருக்குறானில் இருக்கிறது. அப்போ உள்ளத்தில் உள்ள எல்லா வகையான நோய்கள், அது இச்சை சம்பந்தமான நோய்களாக இருக்கலாம் அல்லது சந்தேகங்கள் சம்பந்தமான நோய்களாக இருக்கலாம், இப்படிப்பட்ட இந்த நோய்களுக்கு எல்லாம் தீர்வு இந்த திருக்குறானில் இருக்கிறது, ஷிஃபா இருக்கிறது என்று இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லுகின்றார். அதே போல ஹுதன், இதிலே நேர்வழி இருக்கிறது. ஓ ரஹ்மத்துல் லில் முஃமினீன், மூமின்களுக்கு ரஹ்மா இருக்கிறது. இப்போ இந்த 2ஐயும் சேர்த்து சொல்லுகின்ற பொழுது அந்த தப்சீரில் அந்த அறிஞர் சொல்லி காட்டுகின்றார், மிக சிறந்த வழி, வெற்றியை அடைந்து கொள்வதற்கு மிக சிறந்த வழி எது? இந்த ஹுதா என்று சொல்லக்கூடிய இறைவன் தரக்கூடிய நேர்வழி. அந்த நேர்வழி மூலமாக வெற்றி அடைந்து கொள்ள முடியும். அடைந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான இலக்கு எது என்று சொன்னால் இறைவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய அருள்கொடை, ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய அந்த அருள்கொடை. அப்போ இறைவனுடைய அருள்கொடை என்பது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது. அதை அடைவதற்கு சரியான வழி ஹுதன் என்று சொல்லக்கூடிய அந்த நேர்வழி இந்த திருக்குரான் தருகிறது என்று இந்த வசனத்தில் உள்ள விளக்கங்களை சொல்லுகின்ற பொழுது, திருக்குரானை நான் ஏன் ததப்புர் செய்ய வேண்டும் என்று சொன்னால், திருக்குரானை ததப்புர் செய்வதன் மூலமாக இறை உபதேசத்தை வழங்கிக் கொள்ள முடியும். அதே போல உள்ளத்தினுடைய நோய்களுக்கு நிவாரணத்தை அதிலே கண்டுகொள்ள முடியும். வெற்றியை அடையக்கூடிய அந்த நேர்வழியை திருக்குரான் நமக்கு வழிகாட்டுவதிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதன் மூலம் இறைவன் மூமீன்களுக்கு என்று ஸ்பெஷலாக தரக்கூடிய ரஹ்மத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும். ஆக இப்படிப்பட்ட அடிப்படை நோக்கங்களுக்காக நமது வாழ்க்கையின் முழு வெற்றியை பெறக்கூடிய எல்லா அடிப்படைகளும் அடங்கி இருக்கக்கூடிய அந்த நோக்கத்திற்காக திருக்குரானை ததப்புர் செய்வது நம் மீது மிக முக்கியமாக அவசியமாக இருக்கிறது. அதே போல இன்னொரு வசனத்தில் பாருங்க, சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்ன ஃபீ ذلك لذكرى لمن كان له قلب او القى السمع وهو شهيد. இந்த திருக்குரானிலே படிப்பினை உபதேசம் இருக்கிறது. யாருக்கு உபதேசம் இருக்கிறது? லிமன் கான லஹு கல்புன், யாருக்கு சரியான உள்ளம் இருக்கிறதோ. இப்போ இதை இமாம் ஸஅதி அவர்கள் தங்களது தஃப்சீரில் சொல்லி காட்டுகின்றார்கள். அதாவது கல்பு என்றால் என்ன? கல்புன் அதீமுன் ஹய்யுன் ஜக்கியுன் ஜக்கியுன் என்று சொல்லி காட்டுகிறார். எப்படி சொல்றாரு பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அதில் சொல்றாரு கல்பு, உள்ளம் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட உள்ளம் என்றால் அதீம், நல்ல சிறப்பான உள்ளமாக இருக்க வேண்டும். ஹய்யுன், உயிரோட்டம் உள்ள உள்ளமாக இருக்கணும். மௌத்தா போன உள்ளமாக இருக்க முடியாது. அப்போ உயிரோட்டம் உள்ள உள்ளமாக இருக்க வேண்டும். ஜக்கியுன், புத்திசாலித்தனமான, ஸ்மார்ட்டானு சொல்லுவோம்ல, அது மாதிரி புத்திசாலித்தனமான உள்ளமாக இருக்க வேண்டும். ஜக்கியுன், பரிசுத்தமான உள்ளமாக இருக்க வேண்டும். அப்ப அது மகத்தான உள்ளமா இருக்கணும், உயிரோட்டம் உள்ள உள்ளமா இருக்கணும், புத்திசாலித்தனமான உள்ளமா இருக்கணும், பரிசுத்தமான உள்ளமா இருக்கணும். இப்படி ஒரு நல்ல உள்ளமா இருந்ததுன்னு சொன்னா அதுல திருக்குரான் வசனங்கள் வருகின்ற பொழுது அதிலிருந்து மிகப்பெரிய படிப்பினையை பெற்றுக்கொள்வார். அப்படி எப்படி பெற்றுக்கொள்வார் என்று சொன்னால், ததக்கர பிகா, அதிலிருந்து படிப்பினையை உபதேசத்தை பெற்றுக்கொள்வார். ஒன் தஃப, அதிலிருந்து நன்மையும் பெற்றுக்கொள்வார். ஒரு தஃப, தன்னுடைய அந்தஸ்தையும் அவர் உயர்த்தி கொள்வார். இப்படிப்பட்ட ஒரு கல்பு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் அதிலிருந்து படிப்பினை பெற்றுக் கொள்வார்கள். அதே போல ஒஹுவ ஷஹீத் அவ் அல்க சம்அ, திருக்குரானை செவியேற்கக்கூடிய முறையிலே தனது காதை செவிதாழ்த்தி திருக்குரானை வழங்க வேண்டும். எப்படிப்பட்ட முறையிலே செவியேற்பு இருக்க வேண்டும் என்று சொன்னால், திருக்குரானிலிருந்து நேர்வழியை வேண்டி அதிலிருந்து விளங்கி நமது வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்தோடு உள்ள கேள்வி, அப்படிப்பட்ட முறையிலே திருக்குரானை கேட்க வேண்டும். அப்படி ஒருவன் திருக்குரானிலிருந்து எனக்கு நேர்வழி வேண்டும், எனக்கு வழிகாட்டுதல் வேண்டும் என்று கேட்டால், அந்த திருக்குரான் தரக்கூடிய கருத்துக்களை வழங்குகின்ற பொழுது அந்த நேர்வழியை பெற்றுக்கொள்ள முடியும். ஒஹுவ ஷஹீத் என்று சொன்னால், உள்ளம் திருக்குரானை ஓதுகின்ற பொழுது, திருக்குரானுடைய விளக்கங்களை பார்க்கின்ற பொழுது ஹாதிராக இருக்க வேண்டும். ஹாதிராக இருக்கணும்னு சொன்னா உள்ளம் பராக்கா அங்கே எங்கேயும் போக முடியாது. உள்ளம் திருக்குரானை நம்ம ஓதுகின்ற பொழுது அந்த திருக்குரானிலே கவனம் செலுத்தக்கூடிய முறையில் நம்ம உள்ளம் இருக்க வேண்டும். அப்ப உள்ளம் பராக்காக இருக்கக்கூடாது.
இப்படி கவனத்தோடு ஓதினோம் என்று சொன்னால் திருக்குறானிலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த ததப்பூர் செய்வதற்கு மிக முக்கியமான அடிப்படை என்னவென்று சொன்னால், முதல்ல திருக்குறான் வசனங்களை நம்ம ஓதுகின்ற பொழுது அதனுடைய அடிப்படை அர்த்தத்தை முதல்ல விளங்கணும். அதற்கு பிறகு அந்த வசனங்களை மீண்டும் மீண்டும் ஓதி அந்த வசனங்களுடைய கருத்துக்கள், அது என்ன சொல்லுகிறது, எனது தனிப்பட்ட வாழ்க்கைக்கு என்ன விளக்கம் இருக்கிறது, அதில் ஏதாவது சில குறிப்பிட்ட வசனங்கள் நம்ம இருக்கக்கூடிய சூழலுக்கு உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறேன் என்று சொன்னால் அதை நம்ம தனியாக நோட் பண்ணி அதன் மூலமாக நான் என்ன படிப்பினையை பெற்றுக்கொண்டேன், எனக்கு இந்த இடத்துல எப்படி இது மனதுக்கு ஆறுதலாக இருந்தது, இப்படியெல்லாம் நமக்குன்னு ஒரு திருக்குறான் ஜேர்னல், நம்ம ஒரு இந்த ரமதானில் நம்ம திருக்குறானில் என் உள்ளத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்திய திருக்குறான் வசனங்கள் அப்படி ஒரு லிஸ்ட்டை தொகுத்து நம்ம எழுதணும்னு சொன்னால் நமக்கும் திருக்குறானுக்கு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை நம்ம உருவாக்கலாம். அப்போ திருக்குறானை ததப்பூர் செய்வது மிக முக்கியம். அதனுடைய ஆழமான கருத்துக்களில் சில முக்கியமான பகுதிகளை பார்த்தோம். அப்போ அடிப்படையில் திருக்குறானை விளங்க வேண்டும் என்பது மிக முக்கியம். அப்போ ஓதுகின்ற பொழுது திருக்குறானை விளங்கி ஓதுவது திருக்குறான் இறக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு அடிப்படையாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வகுப்புகளிலே இதை தொடர்ந்து மீண்டும் உள்ள விஷயங்களை அல்லாஹ் நாடினால் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.